வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அஞ்சலி பேச்சை கார்த்திக் கேட்கக்கூடாது, கார்த்திக் கௌதம் இலக்கியா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஏற்கனவே கௌதம் தான் கடத்தி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திக் தவறாக புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா கௌதம் இலக்கியாவை எதிர்த்து நிறைய விஷயம் பேசியிருந்தார் கோர்ட்லேயே. ஆனால் இதில் கௌதமுக்கு சாதகமாக தான் எல்லாமே நடந்தது. கௌதமும் வெளியில் வந்துட்டார். ஆனால் இப்போ தான் கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. தன்னை கடத்தினதே தாஷாயினி எஸ்எஸ்கே தான் பிளான் போட்டு கடத்திருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சும் நம்மக்கிட்டேருந்து மறைச்சி இப்போ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா, நம்மளுக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இப்போ அஞ்சலி மேலே செம கோவத்தில் இருக்கார். இருந்தாலும் அஞ்சலி அவங்க சொத்துக்காக தான் பண்ணாங்க. உனக்கு கௌதம்கிட்ட இருந்து அந்த சொத்தை உன் பேரில் மாற்றணும், அதனால தான் கடத்தி வச்சு இப்படி ஒரு நாடகத்தை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலி இப்போ கார்த்திகை அப்படியே கன்வெர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் கார்த்திக் இதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். கார்த்திக் அஞ்சலி பேச்சை ஒரு கட்டத்தில் கேட்டிருந்தாலும் போக போக அஞ்சலியோட விஷயம் எல்லாமே சொத்துக்காக தான் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ தாஷாயினி எஸ்எஸ்கே பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் தாஷாயினி எஸ்எஸ்கே நல்லவங்களே கிடையாது, நம்மளை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போக போக கார்த்திக்கு புரிய வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எது நல்லது கெட்டதுன்னு கார்த்திக்கே முடிவு பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அஞ்சலியை கண்டிப்பாக அவள் பேச்சை கேட்கவே மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் சுயமாக முடிவு எடுத்து கண்டிப்பாக கௌதம் இலக்கியா அவங்க தான் முக்கியம், அவங்க தான் நல்ல வழியில் நினைக்கிறாங்க, நீ தாஷாயினி எஸ்எஸ்கே பேச்சு கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கார்த்திக் இப்படி ஒரு முடிவை எடுப்பார். ஏன்னா கார்த்திக் நிறைய விஷயத்தில் அஞ்சலி பேச்சை கேட்டு அவஸ்தைப்பட்டு போயிட்டார். அது அவருக்கே தெரியுது. இருந்தாலும் இனிமேல் இவ பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. அது மாதிரி தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதே மாதிரி எஸ்எஸ்கே இப்போ ஜெயிலுக்கு போயிருந்தாலும் இதுக்கு முக்கியமான காரணம் இலக்கியா இப்போ சரியாக எஸ்எஸ்கேவை பிடிச்சி இப்போ ஜெயிலில் போட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே வெளியில் வர்றதுக்கான பிளானை அடுத்தடுத்து கார்த்திக் அஞ்சலியை வச்சு இப்போ கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க தாஷாயினி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைரவியும் எப்படியாச்சும் கார்த்திக் சொத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு கௌதம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கௌதம் இலக்கியா கண்டிப்பாக கார்த்திக் சொத்து எழுதி கொடுப்பாங்க. ஆனால் தாஷாயினி எஸ்எஸ்கே பக்கத்து இருக்கிறனால கண்டிப்பாக அதை எழுதி கொடுக்க மாட்டாங்க. அஞ்சலி பேச்சை கேட்காம நீ இங்கே வந்தீங்கன்னா உனக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு தான் கார்த்திக் இலக்கியா முடிவு பண்ணுவாங்க. பாசிட்டிவாக நடந்தால் நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.